மிஸ்டு கால் வந்திருக்கு. சொல்லு சுஜி. ஏ லூசு, எத்தனை வாட்டிடா கால் பண்றது? எவ்வளவு முக்கியமான விஷயம், ஏன் இவ்வளவு கேர்லெஸ்ஸா இருக்க? இல்லடி, அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, அதான் ஹாஸ்பிட்டல் கூட்டி போயிட்டு வந்தேன். ஒரு மிஸ்டு கால் பார்த்தோன்னே உனக்கு கால் பண்றேன். சரி விடு, என்ன முடிவு பண்ணிருக்க நம்ம மேட்டரை பத்தி? சுஜி, நம்ம 2 பேரும் பார்த்த நாள்லாம் காதலிக்கல, நல்லா பழகிட்டு முழுசா அதுக்கப்புறம் தான் காதலிச்சோம். இன்னைக்கு நான் செட்டில் ஆகி நல்லா இருக்கேன் சுஜி. எங்க வீட்டில் என்ன எல்லாரும் நம்புறாங்க. சப்போஸ் நீயே என் கூட வந்தாலும் உங்க வீட்டில் என்ன வசதி இருக்குமோ அதே வசதி என்னால் கொடுக்க முடியும் சுஜி. ஆனா ஒன்னு சொல்றேன் சுஜி, நல்லா கேட்டுக்க. உன்னைய சந்திக்கிறதுக்கு முன்னாடி எந்த தகுதியுமே இல்லாத ஒரு வெறு ஆளா தான் இருந்தேன். இன்னைக்கு நானே எதிர்பார்க்கல. ஏன் இன்னைக்கு கூட இருக்கிறவங்க யாருமே எதிர்பார்க்கல நான் இப்படி இருப்பேன்னு. இது வரைக்கும் நான் கேட்டு எங்க அப்பா எதையுமே மறுத்ததில்ல. மொத தடவையா உன்னை வேணான்றாரு. பையன் மேல எந்த குறையும் இல்லம்மா, ஆனா என் மனசுக்கு சரியில்லைன்னு சொல்றாரு. ஐ எம் so disappointed. நான் ஏதோ பாவம் மட்டும் தான் செஞ்சிருக்கேன், அதான் கடவுள் என்ன தண்டிக்கிறார் நினைக்கும் போது. இல்லடா, நீ நிறைய புண்ணியம் பண்ணியிருக்க, இந்தா வச்சுக்கோன்னு கடவுள் எனக்கு கொடுத்த பரிசு தான் நீ. நான் இன்னைக்கு இவ்வளோ கான்ஃபிடென்ட்டான ஆளா மாதிரி இருக்கேன்னா அதுக்கு முக்கியமான காரணம் நீ தான் சுஜி. நீ எடுக்கிற எந்த முடிவும் சரியா இருக்குன்னு முழுசா நம்புறேன். உங்க அப்பா என்னை ஏன் ரிஜெக்ட் பண்ணாருன்னு தெரியல, ஆனா அதுக்காக நீ வந்தே ஆகணும்னு கட்டாயப்படுத்தலாம் மாட்டேன். நீ வரலைன்னா சூசைட் பண்ணிக்குவேன்னு எமோஷனல் பிளாக்மெயில் பண்ணி உன்னை ஏமாத்தவும் மாட்டேன் சுஜி. என் சுஜி உருவாக்குன எந்த ஒரு விஷயமும் அழியக்கூடாதுன்னு நினைக்கிறவேனா நீ கொடுத்த இந்த வாழ்க்கையும் அழிச்சுக்க மாட்டேன் சுஜி. ஓ முடிவு தான் என் முடிவு, நீயே தேர்ந்தெடு சுஜி. பொதுவா பொண்ணுங்க உருகி உருகி காதலிப்பாங்க. அதுல 90% பொண்ணுங்க சாரி எங்க வீட்டுல வேணான்னு சொல்லிட்டாங்க, வேற பொண்ணை பார்த்துட்டு போன்னு சொல்லிடுவாங்க. நான் அந்த கேட்டகரி கிடையாது. நான் உன்னை லவ் பண்ணும்போது லவ்வரா பார்க்கல, உன்னை ஹஸ்பண்டா தான் பார்த்தேன். என்னை பொறுத்த வரைக்கும் லவ்வர் வேற ஹஸ்பண்ட் வேறன்னு கிடையாது. இதுல மேரேஜ்ன்றது ஜஸ்ட் ஒரு ஃபார்மாலிட்டி. நான் உன் இடத்துல வேற யாரையும் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. நீயே வேணான்னு சொன்னாலும் நான் உன்னை விடுறதா இல்ல. ஏய் ஒரு நிமிஷம், அப்பா வந்திருக்காங்க. நைட்டு 2 மணிக்கு தெருமணிக்கு வந்து நின்று. நானும் வந்துடுறேன். பாய். அன்புள்ள மகளுக்கு 18வது இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். என்னடா நமக்கு 20 வயசு ஆகுது, இன்னைக்கு பிறந்த நாளும் கிடையாது, ஆனால் 18வது பிறந்தநாள் வாழ்த்து சொல்கிறாரேன்னு யோசிக்கிறியா? ஆமாம்மா, இது நடந்து 18 வருஷம் ஆச்சு. அன்னைக்கு நானும் உங்கள் அம்மாவும் பால்கனியில் உட்காந்துருந்தோம். நாங்கள் பெத்த பொண்ணு எங்கள் கண்ணு முன்னாடியே பால்கனியிலேருந்து தவறி விழுந்துருச்சு. நாங்கள் பதறி போய் தூக்கிட்டு அவசரமாக ஆஸ்பத்திரிக்கு ஓடணும். ஆனால் டாக்டர்ஸ் எல்லாம் கையை விரிச்சிட்டாங்க. 10% தான் உயிர் இருக்குதுன்னு சொல்லும்போது அப்போ நாங்கள் ரொம்ப பதறி போயிட்டோம். அன்னைக்கு நீ பொழைச்சிட்ட. அன்னையிலேருந்து தாம்மா நம்ம லைஃப் ஸ்டார்ட் ஆகுது. அதனால தாம்மா 18வது பிறந்தநாள் வாழ்த்துக்கள் உனக்கு சொன்னேன். அப்புறம் உன் லவ்வர் கூட பேசிக்கிட்டு இருந்ததை நான் கேட்டேன். ஆக்சுவலாக இன்றைக்கி நைட்டு நீ வெளியேற போகிற மாதிரி இருந்தது. அது தேவையில்லைன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் என் பொண்ணை யாரும் குறை சொல்லாத அளவுக்கு தான் நான் வளர்த்துருக்கிறேன். இனிமேலும் யாரும் குறை சொல்லக்கூடாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். அதனால்
நீங்கள் 2 பேருமே இந்த வீட்டில் சந்தோஷமாக இருங்க. நானே வெளியே போய்க்கிறேன். ஏன்னா இந்த வீடு உனக்காக கட்டினது. நீ எங்கேயும் போய் கஷ்டப்படுறத நான் விரும்பலை. இதுதான் அப்பா உனக்கு தர்ற கிஃப்ட்டு.